திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்பது இது ஒரு அடிகாலம். காரணம், தமிழகத்தில் பைனான்சியல் எமர்ஜென்சி கொண்டு வர வேண்டும் என்ற அளவிற்கு கூட போய்விட்டது. ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லாத ஒரு துர்பாகியமான நிலைமை தமிழகத்தினுடைய நிதி நிலை இருக்கிறது என்பதைத்தான் நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபாவில் சுட்டிக்காட்டினார். திமுக உள்ளே ஒரு பூகம்பம் வர இருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் கூட நிர்மலா சீதாராமன் சொன்ன பிறகு அனைவருக்கும் தெரிய வருகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதி செயலாளர் உதயச்சந்திரன் என்பவர், அவருக்கு கண்டிப்பாக வரி போட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. செல்வ பெருந்தகை என்பவர் ஊழல் மன்னராகி விட்டார். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல கோடிக்கணக்கான பணங்களை அவர் பெற்றார் என்ற ஒரு புகார் இருப்பதனால் அதைத்தான் 23 மாவட்ட தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிய பார்த்தார்கள். மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பல வழக்குகள் வந்துவிட்டது. கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜியினுடைய வழக்கு கூட தலைவர் வந்தாகிவிட்டது. போக போக பார்த்தீர்களே ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் உள்ளேதான் இருப்பார், வெளிவருவது கடினமாக இருக்கும். விடுதலை சிறுத்தை கட்சி இரண்டாக உடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் திமுகவில் இருப்பார்கள், அடிமட்ட தொண்டர்கள் வந்து விடுவார்கள். தலித் பார்ட்டி பாலிடிக்ஸ் என்பது எப்படி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் காணாமல் போனாரோ அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் பாய். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். இப்ப ராஜ்யசபாவில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக 4 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய கடனை பொறுத்த வரைக்கும் 8 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முந்தைய நிலையில 4 லட்சம் கோடி இருந்தது, இப்போ 8 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. இந்த பணம் எங்கே போனது அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்யசபாவில் வந்து போட்டு உடைச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக ரிசர்வ் பேங்குடைய வங்கிய ஆளுநராக இருந்த சக்திகாந்த் தாஸ் என்பவர், தமிழகத்தினுடைய ஐஏஎஸ் ஆபீசராக இருந்தவர். சக்திகாந்த் தாஸ் பிரபலமான ஐஏஎஸ் நிதி செயலராக இருந்தார். அவர் ஆளுநர் ரிசர்வ் வங்கி போன பிறகு தமிழகத்திற்கு அதிகமாக உதவி செய்தார் என்றும் கொள்ளலாம். ரகுராம் ராஜன் எப்படி கவர்னராக இருந்தபோது செய்தாரோ அதே ரகுராம் ராஜன் இன்று தமிழகத்தினுடைய திட்டக்குழுவிற்கும் ஆலோசகராக இருக்கிறாரோ அவர்கள் மூலமாக அதிகமாக பெற்ற கடன் 9 லட்சம் கோடி என்று கூட நிர்மலா சீதாராமன் தனிப்பட்ட முறையில் பேசும்போது சொல்லுகிறார். ஆனால் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 8 லட்சம் கோடி. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்பது இது ஒரு அடிகாலம். காரணம், தமிழகத்தில் பைனான்சியல் எமர்ஜென்சி கொண்டு வர வேண்டும் என்ற அளவிற்கு கூட போய்விட்டது. ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லாத ஒரு துர்பாகியமான நிலைமை தமிழகத்தினுடைய நிதி நிலை இருக்கிறது என்பதைத்தான் நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபாவில் சுட்டிக்காட்டினார். அப்பொழுது ஏன் திருச்சி சிவாவோ மற்ற திமுக எம்பிக்களோ நிர்மலா சீதாராமன் சொல்வதை எதிர்க்கவில்லை? காரணம், திமுக எம்பிக்களிடம் ஒரு விதமான ஆதாரங்கள் இல்லாமல் பேசுகிறார்கள் என்பதைத்தான் நிரூபித்தார் நிர்மலா சீதாராமன். சார், அதே நேரத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்துல வரி பகிர்வு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைத்து கொண்டிருந்தது. மோடி பிரதமராக வந்த பிறகு இந்த வரி பகிர்வை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனா இப்படி வந்து வரிப்பணம் உயர்த்தப்பட்ட நிலையிலையும் தமிழ்நாடு என்ன காரணத்துக்காக இத்தனை லட்சம் கோடிகள் கடன் வாங்கியது அப்படிங்கிற கேள்விகளை ராஜ்யசபாவில் முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறது? கண்டிப்பா அது ஊழலைத்தான் காண்பிக்கிறது சிவா. தமிழக அரசாங்கத்தில் எதை பற்றாலும் இனாம் இனாம் இனாம், ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ, எதை பற்றாலும் ஃப்ரீ. ஆனால் சொன்ன வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் மூலமாக சொன்ன பெட்ரோலை குறைப்போம், ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி என்று சொல்லி பழனிவேல் தியாகராஜனும் மற்றும் தங்கம் தென்னரசும் சூறுகிறார்களே, அது பற்றி என்னதான் நினைக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் என்று தெரியவில்லை. தமிழகத்தினுடைய நிதி நிலை என்பது மிக மோசமாக இருக்கிறது. கடன் வாங்கித்தான் அரசாங்கத்தை நடத்துகிறார்கள். அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு கஜானா காலியாகிவிட்டது, திவாலாகிவிட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதி நிலை சரியில்லை என்பதைத்தான் அதை வைத்துத்தான் டாக்டர் சி ரங்கராஜன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் ஆளுநர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவர் சொன்னார், ஸ்டேட் கவர்மெண்ட் கூட டாக்ஸ் அதிகமாக போட வேண்டும் என்று. அதைத்தான் ப. சிதம்பரம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், கடனை வாங்காதே, வரி போடு வரி போடு என்று. ஆனால்
திமுகவோ இனமாக எனவே கொடுக்க வேண்டும் என்று நினைக்க பஸ்ல 1000 ரூபாய் ஃப்ரீ பஸ், மெட்ரோக்கு வண்டியில இடமே காலியா இருக்குது, மெட்ரோல யாருமே போறது கிடையாது, எல்லாம் பஸ்ல போறாங்க, பெண்மணிகளுக்கு ஃப்ரீ என்று. இனிமேல் தான் டாஸ்மார்க்கர் கூட தேர்தல் சமயத்தில் ஃப்ரீ என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த நிலை அறிக்கை தமிழகத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வர வேண்டும். மிக மோசமாக இருக்கிறது தமிழகத்தினுடைய நிதி. அதைத்தான் பழனிவேல் தியாகராஜன் மறைமுகமாக தன்னுடைய முதல் ஆண்டு காலத்தில் சொன்னார். 30,000 கோடியை உதயநிதியும் சபரீசனும் வாங்குகிறார்கள் என்று. அதை எதன் மூலமாக சொன்னார் என்று இப்பொழுதுதான் நிரூபணமாகிறது சிவா. அதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுக உள்ளே ஒரு பூகம்பம் வர இருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் கூட நிர்மலா சீதாராமன் சொன்ன பிறகு அனைவருக்கும் தெரிய வருகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதி செயலாளர் உதயச்சந்திரன் என்பவர், அவருக்கு கண்டிப்பாக வரி போட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அவர் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர், முதலமைச்சருடன் நெருங்கி பழகியவர். ஆனால் அவருக்கு முன்னதாக இருந்த ஐஏஎஸ் ஆபீசர்கள் இப்பொழுது தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தம் போறவர்கள் எல்லாம் ஏன் அதிகமான வரியை போட முடியாது கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. தமிழகம் திவாலாகிவிடும், கஜானா காலியாகிவிடும். 2026 தமிழக ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, இன்ஜினியர்களுக்கு, பிடபிள்யூடி ஊழியர்களுக்கு யாருக்குமே சம்பளம் கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு கடினமான நிலைமை வந்துவிடும் என்றுதான் நிர்மலா சீதாராமன் கோடி காண்பித்தார் ராஜ்யசபையில். சார், இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய பினாமி நிறுவனம், அதாவது அண்ணன் மகன் ஊழல்ல ஈடுபட்டிருக்காங்க, பல கோடி விவகாரங்கள்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதன் மூலமாக செல்வ பெருந்தகை ஊழல்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. சோ இதற்கான ஆதாரங்களையும் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? மத்திய காங்கிரஸில் கண்டிப்பாக ராகுல் காந்திக்கும் சரி, பிரியங்கா காந்திக்கும் சரி, செல்வ பெருந்தகை எடுக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள். கூடிய விரைவில் மாணிக் தாக்கூரோ அல்லது ஜோதிமணியோ தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அண்ணாமலை கூறிய பிறகு, ட்விட்டர் தளத்தில் போட்ட பிறகு அது மல்லிகார்ஜுன் கர்கே என்ற கவனத்திற்கு வந்து விட்டது. செல்வ பெருந்தகை என்பவர் ஊழல் மன்னராகி விட்டார். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பல கோடிக்கணக்கான பணங்களை அவர் பெற்றார் என்ற ஒரு புகார் இருப்பதனால் அதைத்தான் 23 மாவட்ட தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கர்கே தெரிவிக்க பார்த்தார்கள். ஆனால் பிரியங்கா காந்தி பார்த்து விட்டு சென்றார்கள். வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒரு வாரத்திற்குள் கண்டிப்பாக காங்கிரஸ் தலைமை காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நகற்றுவதா, தொடர்வதா, அல்லது திமுகவிடம் வேறு யாராவது ஆலோசனை பெற்று அவரை நியமிப்பதா என்றெல்லாம் யோசித்து வருகிறார்கள் டெல்லியில். அதுதான் சிறப்பு செய்தி சிவா. சார், இப்போ டெல்லி போலீசாரை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சியுடைய எம்எல்ஏ மீதும் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அதாவது கடந்த காலத்துல முதலமைச்சராக இருக்கும் போது அங்கு சட்டவிரோதமாக பேனர்கள் முன்பை வைத்தது, அரசு பணத்தை தவறான முறையில பயன்படுத்தியது அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்திருக்காங்க. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக மிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது பல வழக்குகள் வந்து விட்டது. கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜியினுடைய வழக்கு கூட தலைவர் வந்தாகிவிட்டது. போக போக பார்த்தீர்களே ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலில் உள்ளேதான் இருப்பார், வெளிவருவது கடினமாக இருக்கும். இது மாதிரியான ஊழல், சாராய ஊழலில் அவர் மாட்டு தவித்தார். கவிதா என்று சொல்லக்கூடிய சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா முதலமைச்சருடைய பெண்மணி மூலமாக இந்த ஒரு சாராய கடத்தலை செய்தார். போதாத குறைக்கு மணிஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெயின் எல்லாம் ஜெயிலில் இருந்தார்கள். அது போன்ற நிலைமை மேலும் வருந்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலிலே தான் இருப்பார், வெளிவருவது கடினமாக இருக்கும் சிவா. சார், இப்போ தாவேகா தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியில ஆதவ் அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, திமுக அண்ணாமலை அவர்களை செட் பண்ணி வைத்திருக்கிறது, திமுகவுக்காகத்தான் இப்ப அண்ணாமலை செயல்பட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் தாவேகா குறித்தோ அல்லது விஜய் குறித்தோ ஏதாவது கருத்துக்களை பேசினால் அண்ணாமலை குறித்த உண்மையான விஷயங்களை வெளியிட வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதற்குத்தானே அண்ணாமலை நன்றாக சொல்லிவிட்டார், தமிழக வெற்றி கழகம் அல்ல, தமிழக லாட்சி கழகம் என்று. சோ இனி வரக்கூடிய நாட்களில் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் கூட்டணி என்றார்கள், இப்பொழுது முதலமைச்சர் என்று சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் அவர்களுடைய நடைபாதை எப்படியோ தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமியுடன் கேட்ட பொழுது அவருடைய பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததனால்தான்
எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் வந்தார் என்ற சூசக தகவல்கள் கூட ஆதவ அர்ஜுனா பலரும் சொல்லி வருகிறார். இருப்பினும் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் அதிகமாக பேசினால் அது கண்டிப்பாக தமிழக அரசியல் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சாதகமாகத்தான் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் என்பது திமுகவுடைய முகமூடியாகத்தான் பலர் வட இந்தியாவில் பார்க்கிறார்கள். பல பத்திரிகைகள் கூட அது செய்தியாக வந்து விட்டது. பாருங்க, நேத்தி அவர் ஜெனரல் கவுன்சில் மீட்டிங், அதாவது மாவட்ட தலைவர் அமைப்பு கூட்டம் நடச்சாரு. அதே சமயத்துல ஓட்டர்ங்கிற மூலமாக இந்தியா டுடேல ஒரு கருத்து கணிப்புல அவரு 18% வந்துட்டார்னு ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கினார்கள். எப்படி டைம்ஸ் நவ் சொன்னாங்களோ அதே மாதிரி ஆங்கில தொலைக்காட்சி இந்தியா டுடேவில் இது மாதிரியான கருத்துக்களை வெளியிட்டார்கள். ஆக மொத்தம் அதெல்லாம் ஆதவ அர்ஜுனா பல பல பத்திரிகை டெலிவிஷன் ஸ்டுடியோக்களுக்குள் தங்களுடைய கருத்தை புகுத்த வேண்டும் என்று பொய் பிம்பத்தை உருவாக்கினார் என்று கூட சில பத்திரிகையாளர் நடுவே அது பேசப்படுகிறது. சிவா, சரி, இப்போ அதே ஆதவ அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எப்படி மதிமுகவை அழித்ததோ அதே பாணியில இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை திமுக அழித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக அவர் ஆதவ அர்ஜுனா சொல்வதில் உண்மை இருக்கிறது. காரணம், விடுதலை சிறுத்தை கட்சி இரண்டாக உடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் திமுகவில் இருப்பார்கள். அடிமட்ட தொண்டர்கள் வந்து விடுவார்கள். தலித் பார்ட்டி பாலிடிக்ஸ் என்பது எப்படி மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் காணாமல் போனாரோ அது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் தன்னுடைய கபட நாடகம் மூலமாக தன்னுடைய கட்சியை கோட்டை விடுவார். அதற்கு ஆதவ அர்ஜுனா உதவியாக இருப்பார் என்பதுதான் பலருடைய கருத்து. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.